ஹலோ மக்களே, ஃபோட்டோஷாப் 7.0லேருந்து சிசி வரைக்கும் நிறைய வெர்ஷன் இருக்குது. நம்ம 2023 தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ண உடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் 12 டைப்பான மெனு பார் இருக்குது. இதில் ஃபோட்டோஷாப் லோகோ கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு ஒரு பேஜ் கொண்டு போயிடும். சின்னதாக வீடு மாதிரி இருக்க ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு ஹோம் பேஜுக்கு கொண்டு போயிடும். ஏதாவது டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணணும்னா நியூ ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். அதில் வித்து ஹைட்டு சைஸ் ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் பிக்சல், இன்ச்சஸ், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், பாயிண்ட் இப்படி நிறைய வகையாக இருக்குது. இதில் நீங்கள் எதை வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நேம் போர்டு வச்சு நேம் ஏதாவது கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டாக்குமெண்ட்டை ஹரிசாண்டலையும் கிரியேட் பண்ணிக்கலாம், வெர்டிகலையும் கிரியேட் பண்ணிக்கலாம். ரெசல்யூஷன் நீங்கள் வைக்கிற பொறுத்து தான். இதில் 2 கலர் மோட் இருக்குது. சிஎம்ஐக்கு பார்த்தீங்கன்னா பிரிண்டர் டைப்பான ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆர்ஜிபி பார்த்தீங்கன்னா வெப்சைட்டு ரெடி பண்ணிங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா கலர் வச்சும் கிரியேட் பண்ணலாம், டிரான்ஸ்பரண்டாகவும் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நிறைய ப்ரீசெட்ஸ் இருக்கு. கிளிக் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. சேவ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம நேரத்தை மிச்சப்படுத்தலாம். ஓப்பன் கொடுத்தீங்கன்னா நீங்க டவுன்லோட் பண்ண லொகேட்ல போயிட்டு டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ட்ராக் அண்ட் டிராப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.